ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். சதய நட்சத்திரத்து அன்பர்களே, இந்த ஜூன் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திற்குள்ளாக உச்ச குரு நகர்வு பெறுகிறார். தனாதிபதி அவரே லாபாதிபதியும் ஆகி 6ஆம் இடத்திற்குள்ள செல்கிறார். தனஸ்தானத்தையே உச்சம் வலுப்பெற்று பார்க்கிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகமான காலகட்டம். கையில் நல்ல பண நடமாட்டம் இருக்கும், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும், சுப விரயங்களை ஏற்படுத்துகிற காலகட்டம். முதல்ல ஒவ்வொன்றா போயிடும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். உங்கள் ஜாதகம் கொஞ்சம் கை கொடுத்துச்சுன்னா போதும், தசாபுக்தி தப்புன்னு முடிஞ்சிடும். கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம். அதேபோல் குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளையும் நல்ல மேன்மை உண்டு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திரப்பேர் அமைப்பு ஜாதக ரீதியாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர். புத்திரப்பேர் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். அதேபோல் இந்த வேலை இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் வெளியூரில் தேடுறீங்கன்னா இன்னும் சிறப்பு. உள்ளூரில் தேடிங்கன்னா கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை, ஏதோ ஒன்று கிடைக்கும். வெளியூரில் தேடிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். ஆக வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம். வெளிநாடு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மிக மிக யோக காலகட்டம். வெளிநாட்டுக்கான அமைப்புகள் மிகச் சிறப்பான முறையில் அமைகிறது. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். ஸோ வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும். நீடித்து வெளியிடங்களில் தங்க முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் உச்ச குருவின் பார்வை 12ஆம் வீட்டுக்கு இருக்குது. ஸோ அது உங்களுக்கு அது நிறைவேற்றி கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு சிறப்பு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பேச்சு சாதுரியத்தால் அனைவரையும் வெல்லுவீர்கள். தொழிலில் உங்கள் பேச்சால் அனைவரின் கவனத்தையும் உங்கள் பக்கம் ஈர்ப்பீர்கள். கணிசமாக அனைவரின் பாராட்டுதல்களையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. இது ஒரு விதத்தில் மேன்மை. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே பார்த்திங்கன்னா தொழில்
அமைப்புகள் ஓரளவுக்கு கை கொடுத்து பொருளாதார ரீதியாக பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. இதெல்லாம் சிறப்புங்க. எங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன வாழ்க்கையில் ரொம்ப கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க. தொட்டதுக்கெல்லாம் குத்தங்கிற மாதிரி எதை பண்ணாலும் கணவன் மனைவி கிடையில கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளவே வண்டி ஓடும். அப்போ கூடுமானம் வரையிலும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மையோ அல்லது எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அதிமேதாவித்தனமோ ஏற்படும். அதனால் படிப்பில் ஆர்வம் குறைதல் அல்லது மதிப்பெண் குறைதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அப்போ கூடுமானம் வரையிலும் உங்கள் வீட்டில் சதய நட்சத்திரக்கார பிள்ளைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் தட்டி கொடுத்து உட்கார வைங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, படிப்பில் மந்தத்தன்மை ஏற்படும். அதே போல் எனக்கு இந்த ரொம்ப உடல் சுகங்கள் தேக சுகங்களில் கொஞ்சம் நாட்டம் ஏற்படும். சொகுசாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனாலேயே சொகுசாக இருந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வைக்கிறது ரொம்ப நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களில் இருக்காங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். சரிங்களா? படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை தான். அதே போல் விரயம்னு கொஞ்சம் விரய செலவுகளால் பொருளாதார ரீதியாக கடன் சுமையோ அல்லது பொருளாதார நெருக்கடிகளையோ ஏற்படுத்துகின்றது மாதிரியான காலமாக இந்த காலம் அமைகிறது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க, ஆனால் அதுக்காக ரொம்ப மெனக்கெடுற மாதிரி இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். ஸோ கடன் தொந்தரவு அதிகரிக்காத மாதிரி பார்த்துக்கிடணும். வாழ்க்கை துணையோடு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஹெல்த்தில் அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும், பார்த்துருக்கணும். இந்த 3 விஷயங்களும் கும்பத்திற்கு முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய இடங்களாக அமைகிறது அன்பர்களே. அப்போ என்ன பண்ணணும், கூடுமானம் வரையிலும் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நிதானமாக இருங்கள். காவல் தெய்வங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதில் கொஞ்சம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் தொழில், கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுகிற அன்பர்களுக்கு இது யோக காலகட்டமாக இருக்கும். ஆனால் முதலீடுகள் போட்டு தொழில் பண்ணுற நண்பர்களுக்கு இது யோக காலகட்டம் இல்லை, பெரிய பொருளாதார வளர்ச்சியும் இல்லை. அப்போ லிமிட்டுக்குள்ளே முதலீடுகளை வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. அன்பர்களே, இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோட்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.